சீதாராமன் சீரியல் அக்டோபர் 25 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேரும் நல்லா குடிச்சிட்டு காரை தாறுமாறாக ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே செக்யூரிட்டி காரில் இருந்த பியர் பாட்டிலெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ கரெக்டாக சீதாராம் 2 பேரும் எந்திரிச்சு வராங்க. அவங்கள பார்த்ததுமே செக்யூரிட்டி பாட்டில்ஸ் எல்லாம் அப்படியே பின்னாடி மறைச்சி வைக்கிறாங்க. என்னது அப்படின்னு சீதா கேட்குறாங்க. செக்யூரிட்டி அதை எடுத்து காமிக்கிறாங்க. அண்ணா என்னென்ன இது அப்படின்னு சீதா கேட்கவும், அம்மா இது நம்ம பசங்க வந்த காரில் இருந்துச்சுமா அப்படின்னு சொல்ல, என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காங்களே, இதை போய் உடனே முதல்ல சித்திக்கிட்ட சொல்லணுங்கிறாங்க ராம். பாஸ் வேணாம் பாஸ், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேணாம், நீங்களே அவங்கள மிரட்டிடுங்க, இது மட்டும் வெளியே தெரிஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிரும் பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, சரின்னு ராமும் பேசாமல் மேலே போயிடுறாங்க. பின்னாடியே சீதாவும் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேரும் எப்படி தூங்கிட்டு இருக்கோன்னு தெரியாத அளவுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி மட்டும் அப்படியே தலைகீழாக படுத்துட்டு இருக்காங்க. அப்போ முழிச்சு பார்க்குறாங்க. ராம், சீதா 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சிட்டு நல்லா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடாக எந்திரிச்சு உட்காந்து 2 பேர்த்தையும் எழுப்புறாங்க. ஏண்டி தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு 2 பேரும் கேட்குறாங்க. அங்கே பாரு அப்படின்னு சொன்னதும் எல்லாருமா திரும்பி அப்படியே ராமையும் சீதாவையும் பார்க்குறாங்க. எதுக்கு நான் தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கார்டனுக்கு வாங்கங்கிறாங்க ராம். இல்லை, நான் காலேஜ் வேறு போகணுங்கிறாங்க. அதெல்லாம் போகலாம், 5 மினிட்ஸில் ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல்ல கார்டனுக்கு வாங்கங்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லவும், சில்வண்டிங்களா, வந்துட்டிங்கன்னா ஓகே, வரலைன்னா அப்புறம் அந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க சீதா. அந்த மாதிரினா எந்த மாதிரிங்கிறாங்க அஞ்சலி. நீங்களா பாஸ் சொல்லும்போதே வந்துட்டிங்கன்னா நல்ல மாதிரி பேசி அனுப்புவார், இல்லைன்னா அவ்வளோதாங்கிறாங்க சீதா. இதோ இப்போ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும் ராம், சீதா 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராம் ரொம்ப கோவமாக கார்டனில் அப்படியே நடந்துட்டுருக்காங்க ஸ்டிக்கோட. சீதா நின்றுட்டுருக்காங்க. பாஸ் ப்ளீஸ் பாஸ், சில்வண்டுங்கெல்லாம் குழந்தைங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசுங்கங்கிறாங்க சீதா. ஏன் சீதா, அவங்க உன்னை கத்தி எடுத்து குத்த வந்தப்போ கூட இன்னும் நீ அவங்கள பாவம் பார்த்துட்டு தான் இருக்கியா? ஆனால் எனக்கு உன்னை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது சீதாங்கிறாங்க ராம். பாஸ், என்ன பாவம் பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும் பாஸ், இந்த விஷயத்த உங்கள் சித்திக்கிட்ட சொல்லிடாதீங்க, நீங்களே மிரட்டிடுங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அண்ணனா அவங்கள மிரட்டுங்க அப்படின்னு சீதா சொல்லவும், எப்படி மிரட்டுறது சீதா, இன்னும் ஆளையே காணுமே அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. பாஸ், நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் பொறுப்பான அண்ணனாக இருங்கங்கிறாங்க. சரின்னு ராமும் லைட்டாக சிரித்த மாதிரியும் ஃபேஸை வச்சுக்கிறாங்க. அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் வராங்க. ஆமாம், நேற்று நைட் நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், பர்த்டே பார்ட்டிக்கு தான் போனோங்கிறாங்க. சரி, அப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, எப்போ இருந்து இந்த பழக்கம் அப்படின்னு ராம் கேட்க 3 பேர் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. பாஸ் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் தப்பிச்சிங்க, இல்லைன்னா அடி வெளுத்துருவாங்கங்கிறாங்க சீதா. இது 3rd டைம்ங்கிறாங்க அஞ்சலி. சூப்பர், சித்தப்பாவோட சேர்ந்து உட்காந்து நீங்களும் குடிக்கலாம் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. சீதா மெதுவாக காதுகிட்ட போய், பாஸ் கோவப்படாதீங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சத்தியம் வாங்குங்க பாஸ், அதுக்கப்புறம் இப்படி நீ பண்ணிட்டா நான் சித்திக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க. ராமும் அதே மாதிரி சொல்கிறாங்க. 3 பேரும் பயந்து போய் இனிமேல் நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க. நீங்கள் 3 பேரும் கொலசை முத்தாராமன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்தியத்தை மீறினீங்க நீங்கள் அவ்வளோதாங்கிறாங்க சீதா. சரி, 3 பேரும் போங்க, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்க அவ்வளோதான், நான் சித்திக்கிட்ட சொல்லிடுவேங்கிறாங்க ராம். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த செக்யூரிட்டி தான், அந்த சீதாவோட ஆள் செக்யூரிட்டி தானே, முதல்ல அவனை கூப்பிட்டு மிரட்டுவோம், அதுக்கப்புறம் நம்மளே இந்த விஷயத்த சித்திக்கிட்ட சொல்லிடுவோம் அந்த சீதா சொல்கிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா நம்மளை சித்தி வெளுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி போய் செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாரு, நீ தான் நேற்று நாங்கள் குடிச்சிட்டு வந்தோன்னு சீதா கிட்ட போட்டு கொடுத்த, இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு விஷ பாட்டில் எடுத்து காட்டுறாங்க. இதை நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் ஊற்றி கொடுத்துருவோம், நீ செல்வியை டார்ச்சர் பண்ணதால தான் செல்வி இப்படி பண்ணிட்டான்னு கேஸையே மாற்றிடுவோம், நீயும் யமலோகம் போயிடுவ, செல்வியும் ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்னு சத்யா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு செக்யூரிட்டி கேட்க, சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேரும் போட்ட பிளானை எல்லாம் அப்படியே செக்யூரிட்டி கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாரு. அடுத்ததான் மகா, அர்ச்சனா, சுபா, சேது 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக 3 பேரும் அழுதுகிட்டே வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் சீதா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவா? சீதாலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கங்கிறாங்க சேது. இப்போல்லாம் அண்ணன் வர வர ரொம்ப மாறிட்டாருங்கிறாங்க சுபாஷ். இப்படி மாற்றி மாற்றி ஆளுக்கும் ஆர்கியூ பண்ணிவிட்டு கடைசியாக சீதாவை கூப்பிட்றாங்க. சீதா, ராம் 2 பேரும் வராங்க. துரையும் வந்துடுறாங்க. எதுக்கு பசங்களை தேவையில்லாமல் நீ மிரட்டின, ராம்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ராமை வச்சு மிரட்ட வச்சுருக்க அப்படின்னு மகா கேட்கவும், நான்லாம் அப்படி எதுவும் பண்ணல, இவங்க தான் குடிச்சிட்டு தாறுமாறாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாம் நானும் பார்த்தேங்கிறாங்க ராம். ராம், நீ இவ பேச்சை கேட்டுக்கிட்டு உன் தங்கச்சிங்களை நீயே சந்தேகப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை சித்தி, நானே பார்த்தேன் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. சரி, இது எல்லாத்துக்கும்
காரணம் செக்யூரிட்டி தானே, அவனை கூப்பிட்டு கேட்டால் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல துரை போய் செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு வராங்க. இவங்க 3 பேரும் குடிச்சிட்டு வந்தாங்களா அப்படின்னு மகா செக்யூரிட்டியை பார்த்து கேட்க, அப்படியா, இவங்க பார்ட்டி முடிச்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க உள்ளே போயிட்டாங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையேங்கிறாங்க செக்யூரிட்டி. எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் செக்யூரிட்டி எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுகிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.